ஊழியத்துக்கோ ஆவிக்குரிய காரியத்திலையோ ரட்சிப்புலையோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்ன் அகெயின் கிறிஸ்டியனாக மாறினதுக்கப்புறம் ஃப்ளஷ் அண்ட் பிளட்டில் நீங்கள் எதையுமே தீர்மானம் பண்ணக்கூடாது. உங்கள் மேலே என்ன கன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் இருக்கிற வரைக்கும் யூ டோன்ட் மூவ். அதை விட்டு நகராதிங்க, அப்படியே அமர்ந்து ஜெபிங்க. ஒரு கன்ஃபர்மேஷன் கால் வரும், ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு காரியம் வரும், உங்களை அப்படியே உந்தி தள்ளும். உங்களுக்குள்ள அந்த காரியங்கள் வந்து உங்கள் ப்ரெஷர் ஆன் டியூட்டியில் கொண்டு போய் விடும். அப்படி விடும்போது செய்கிற பலத்தோடு செய்யுங்க. மோசைக்கிட்ட சொன்னார்ல கர்த்தர், இந்த ப்ரெஷர் ஆன் டியூட்டி, புட் த ராட் டவுன், அமேன், அந்த ராடை கீழே போடு, அமேன், அந்த ராடை கீழே போடு. கீழே கர்த்தர் சொல்கிறாருன்னா எதை போடு, இந்த ஆண்டில் போடு. அதை போட்ட உடனே அதுலேருந்து என்ன வந்துச்சு? சர்ப்பம் வந்துச்சு. அமேன். அதை உடனாலும் அந்த ராடுக்குள்ளே அது இருக்குது. ஏன்னா மோசே அந்த கையை அந்த கோலால் கர்த்தருக்கு வைராக்கியம் காட்டுறேன்னு ஒரு மனுஷனை அடித்து கொண்டிருக்கிறான், ஒரு எகிப்தியனை அடித்து கொண்டிருக்கிறான். அந்த பாவம் அந்த கோலில் தான் இருக்குது. அமேன். அதுக்கு தப்பி தான் அவன் அங்கேருந்து ஓடி வந்ததே. கர்த்தர் அதை பார்த்தார். மோசே மறந்துட்டான், ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். அமேன். நான் உன்னை அனுப்பும்போது உன் சத்துருகள் உனக்கு விரோதமாக இச்சகம் பேசி அடங்கணும். உன் சத்துருகள் உனக்கு விரோதமாக வந்து நின்று உங்ககிட்ட இருக்கிற பலவீனத்தை வச்சு உன் கூட போராடக்கூடாது. ஆகவே அதை கீழே போடு. ஸ்தோத்திரம். கீழே போட்டு மீண்டும் அதை வாழை பிடின்றார் கர்த்தர். அது வாழை பிடிச்சோன்னு அது மீண்டும் கோலாக மாறுது. அந்த கோலை கொண்டு தான் எகிப்தில் 10 அற்புதங்களை அவனை கொண்டு செய்ய வைத்தார்.